ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான முதல் ஓடிஐ மேட்ச்ல இந்திய அணி வெற்றி பெற்று பல சாதனை முறியடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல இந்தியா எப்படி ஜெயிச்சாங்க, சாய் சுதர்சன், ஹர்தீப் சிங் என்னென்ன சாதனையை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்சுடைய ஹைலைட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய இந்திய அணி முதல்ல பந்து வீசினாங்க. 3வது ஓவர்ல 4வது பால்ல ஹென்ரிக் 8 பாலுக்கு டெக் அவுட்ல ஹர்தீப் சிங் போட்ட பாலை கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததா உள்ள வந்த வாண்டர் டூசன் கோல்டன் டெக் விக்கெட்டா வந்த முதல் பால ஹர்தீப் சிங் போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு ரிவ்யூவை லாஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததா அந்த அணியை சேர்ந்த ஹென்ரிக் கிளாசன் 6 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, அந்த அணியை சேர்ந்த மார்க்கரம் 21 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது ஆவேஸ் கான் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து கிளர் மில்லர் 7 பாலுக்கு 2 ரன்ல ஆவேஸ் கான் போட்ட பால்ல கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதற்கப்புறம் இந்த வீரர்கள் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி 27.31 முடிவுல 10 விக்கெட்ல பேருக்கு 116 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்புல ஹர்தீப் சிங் 10 ஓவர் வீசி 37 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட் எடுத்து இந்திய பவுலரா சவுத் ஆப்பிரிக்காவுடைய சொந்த மண்ணில் முதல்ல 5 விக்கெட் எடுத்த இந்திய பவுலர் அப்படிங்கிற சாதனையை படைத்தார். ஆவேஸ் கான் 8 ஓவர் வீசி 3 மெய்டன் ஓவர் போட்டு 27 ரன்களை விட்டு கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டை எடுத்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணி 50 ஓவருக்கு வெறும் 117 ரன் அடிச்சா வெட்டின்னு ஒரு ஈஸியான டார்கெட் நோக்கி கிளம்பிறங்கினாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கேட்வார் இந்த மேட்ச்ல அறிமுகமான சாய் சுதர்சன் உள்ள போனாங்க. இதுல ருத்ராஜ் அதிர்ச்சி தர வகையில 4வது ஓவர்ல 4வது பால் 23 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. ருத்ராஜ் 10 பாலுக்கு 5 ரன் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கும் போது புல்டாக் போட்ட பால்ல எல்வி ஆயிட்டு முதல் விக்கெட்டா வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்து செய்யர் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு மேட்ச் அதிரடியா எடுத்துட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுல சாய் சுதர்சன் 41 பாலுக்கு அவருடைய முதல் ஓடிஐ அரை சதத்தை டெபு மேட்ச்ல அடிச்சு யுவராஜ் சிங் சாதனையை முறியடிச்சிருக்கார். அதாவது லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இந்திய அணிக்காக யுவராஜ் சிங் அறிமுக போட்டியில அரை சதம் அடித்தார். அதற்கப்புறம் எந்த ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் அறிமுக போட்டியில ஓடிஐல அரை சதம் அடிச்சது கிடையாது. ஸோ யுவராஜ் சிங்க்கு அடுத்தபடியா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்சன் தான் அறிமுக போட்டியில அரை சதம் அடிச்சு யுவராஜ் சிங் சாதனையை முறியடிச்சிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. ஸோ இந்த மேட்ச்ல சேர் 45 பாலுக்கு 52 ரன் 6 பவுண்டரி ஒரு 6 அடிச்சிருக்கும் போது கடைசி கட்டில் அவுட் ஆக, சாய் சுதர்சன் 43 பாலுக்கு 55 ரன் 9 பவுண்டரி அடிச்சு கிரீஸ்ல இருந்தார். திலக் 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சு கிரீஸ்ல இருக்க 16.41 முடியல 2 விக்கெட்ல பேருக்கு 117 ரன் இந்தியா அடிச்சு 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்த முதல் T20 மேட்சை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 2-1 ஜெயிச்சாலே இந்த சீரீஸை இந்தியா கைப்பற்றிடுவாங்க. உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணி முதல்ல ஓடிஐ சீரியஸ் விளாடுறாங்க. ஸோ முதல் போட்டியே இளம் வீரர்கள் தலைமையிலான இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சாய் சுதர்சன், ஹர்தீப் சிங்கோடைய இந்த சாதனை சம்பவத்தை பற்றியும் இந்தியனுடைய வெற்றியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.